நீங்க பேச போறீங்களா? ஒரு கருத்தை மட்டும் அவர் சொல்லட்டும், அதுக்கப்புறம் கோவை செடியன் அவர்கள் பேச அனுமதிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல மாண்புமிகு பேரவை இந்த பிரச்சனை குறித்து முடிக்கிறதா யாருடைய இல்ல இங்கே சொல்லப்படுகிற கருத்துக்கள் வெளியில சமூகத்தில் எந்த விதமான பிரச்சனை ஏற்படாமல் பேச வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிற. அதுதான் நான் சொல்றேன். அந்த வகையில அந்த வகையில இதை நிறைவு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த வகையில நிறைவு செய்ய வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். பேசி முடிச்ச உங்களுக்கு தான், நீங்க தான் கடைசி. இது குறித்து கடைசியில பேசுவீங்க. இது குறித்து கடைசியா கோவை சேர்ந்தவர்கள் நீங்க முடிச்சு வைக்கிற மாதிரி நான் பண்றேன். உட்காருங்க, உட்காருங்க. நீங்க ஆசை நீங்க யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ண வேணாம். உட்காருங்க, நீங்க பேசுங்க. உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சி தலைவருக்கு நன்றி. ஒரு குறிப்பை சொன்னாரு, நாங்கள் சிலைகளை அமைத்தோம் அப்படின்னு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அவரை பார்த்து. கேள்வி கேட்கிறேன், கேள்வி கேட்க கூடாது. என்ன கேட்கிறேன்னு பேச சொல்லுவேன். ஒரு பதிவு, எனக்கு ஒரு பதிவு வேண்டும். என்ன சரி, கேள்வி கேட்க கூடாது. ஓகே, எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து கேள்வி கேட்க கூடாதா? சரி, கேள்வி கேட்கல. சரி, ஒரு பதிவு பண்றேன். சரி, நான் ஒரு பதிவு பண்றேன். இங்க இருக்கவங்களை ஒரு பதிவு பண்றேன். என் பதிவு என்னன்னு கேட்டுக்க சொல்லுங்க. நான் ஒன்னும் அவைக்கு வந்து தப்பா பேசல. என்னோட கேள்வி வாபஸ் வாங்கிடுறேன். என்னோட பதிவு பண்றேன். ஓகேங்களா? என்ன பதிவுனா, சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த காலத்துல அதிகாரம் கூட கிடையாது. பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் இங்க கேஸ்ட் ரிசர்வேஷன் பிரச்சனை வரும் பொழுது மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்பட்டது. அரசியலமைப்பில் முதல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் நான் என்ன பதிவு பண்றேன்னா, போன ஆட்சியில் சமூக நீதி பேசக்கூடிய திமுக சாதிவாதி கணக்கெடுப்பை பத்தி பேசவே கிடையாது. அது ஒன்றிய அரசு தான் செய்யணும். ஆனால் தெலுங்கானா கவர்மெண்ட், வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட், பீகார்ல 3 மாசத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சோசியல் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அதை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. ஏன் கர்நாடகால முன்னாள் முதலமைச்சர் சீதாராமையா கொண்டு வந்தார் அத. ஆனால் இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி பேசிய திமுக சாதி வாரி கணக்கெடுப்பை ஃபைல தூக்கி எங்கேயோ போட்டுட்டாங்க. எங்களுடைய முதலமைச்சர், எங்க அரசுதான் சமூக நீதி கணக்கெடுப்பை இன்னைக்கு வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறத பதிவு பண்றோம். ஏன் அவங்க நடத்தலன்னு சொல்லுங்க. ஒன்றிய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஜேபின்னு சொல்லி தப்பிக்க கூடாது. ஏனால் மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. கோவை சரி நான் அனுமதிக்கிறேன். நீங்க முடிச்சு வைங்க. இதுக்கு மேல மாண்புமிகு பேரவை உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க வந்து பேசி இதை நிறைவு செய்யுங்க. மேற்கொண்டு இந்த பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைப்போம். ராஜு பேசணும். இன்னும் 12 உறுப்பினர்கள் பேச வேண்டும். முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதிதிராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நல்வாழ்வு குறித்து சமூக நீதித்துறை சார்பில் இன்றைக்கு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர் பெருமக்களிலிருந்து புள்ளி விவரங்களையும் சற்று கோபதாபமான செய்தியும் ஒன்றுமே செய்யவில்லை திராவிடம் என்பதை பேசுகிறார்கள். நான் முடித்து வைக்கிறவர். ஆனால் எதிர்க்கட்சி என்பது கேள்விகளை கேட்பார்கள், கோரிக்கைகளை வைப்பார்கள், செய்யுங்கள் பிளீஸ் சார் கொஞ்சம் இருங்கள். அப்புறம் கட்டுப்பாடா இருக்கிறாங்க. இல்ல சார், ஒத்துழைக்க. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெறும் கரண்டியோடு வருவதற்கு சமம். அண்ணா சொன்ன மேற்கோள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெறும் கரண்டியோடு வருவதற்கு சமம். ஆனால் ஆளுங்கட்சி இருக்கக்கூடியவர்கள் தான், அமைச்சர்கள் தான் கையில் இருக்கிற கரண்டியில் எண்ணெயோடு வர வேண்டும். ஒரு துளி சதறா கூட ஒரு அரசுக்கு, ஒரு நாட்டுக்கு இழப்பு என்பது போன்ற ஒப்பீடுகள் உண்டு. இந்நிலையில் மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் என்ன செய்து விட்டீர்கள் என்றால், ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினத்தை சமத்துவ உறுதிமொழி நாளாக ஏற்று எல்லா சமூகத்தினரும் எழுந்து நின்று சமத்துவம் சமதர்மம் என்று சொல்ல வைத்தது கழக அரசு. அது மாத்திரமல்ல, மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர், நாங்கள் என்னமோ பொது தொகை நிறுத்துவதற்கு வலிந்து சொன்னதை போலவும், இவர்கள் என்னமோ தலித் எழுமலை ஐயா அவர்கள் நிறுத்தியதை வலிந்து சொன்னதை போலவும் ஒரு பிரச்சாரத்தை, ஒரு பொய்யான கட்டமைப்பை காட்டுகிறார். நான் பணிவோடு கேட்பது, நாங்கள் இத்தனை பேர் நின்று வென்றிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுகிற தருணத்தில்
நாங்கள் இத்தனை பேர் அமைச்சர் ஆக்கியிருக்கோம் நீங்கள் பதிவு செய்கிற தருணத்தில் இன்றைக்கு நீங்கள், ஆனால் அன்றைக்கே நாங்கள் என்று சொல்லுகிற உரிமை கடமை திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்திற்கும் உண்டா இல்லையா? நான் இன்னும் கேட்கிறேன், 2025 எஸ்சி எஸ்டிகளுக்கு அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும் நிதியமைச்சர் 25,000 கோடி அறிவித்திருக்கிறார். நான் படிவடி கேட்கிறேன், நிதியமைச்சர், சமூக நீதித்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், அந்த 25 கோடி ரூபாய் எந்தெந்த திட்டத்திற்கு செலவு செய்கிறோம்? கொள்கை விளக்க குறிப்பு உண்டா? அறிவிப்பு உண்டா? எனவே ஏட்டளவில் மட்டும் சொல்லிவிட்டு போகிற இயக்கம் திமுக அல்ல, அடித்தட்டு மக்களுக்கு செய்கிற இயக்கம். இன்றைக்கும் குடிசையில் இருப்பவர்கள் கோபுரத்திற்கு எட்டக்கூடிய வகையில் குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கி தாழ்த்தப்பட்டவர்களை விண்ணுயர செய்தது கழக அரசு. எனவே இது வெளியில் இது ஒரு சமூக பிரச்சனை. அதோடு முடித்துக் கொள்கிறேன். இது ஒரு சமூக பிரச்சனை. இதில் வேண்டாவாதம் விதண்டாவாதம் பேசி குழப்ப நிலை உருவாக்கி மக்கள் ஐயத்தை உருவாக்க வேண்டாம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சாதிவாரி கணக்குகளை எடுத்தீர்களா என்று கேட்டார். பீகாரில் எடுத்தார்கள், நீதிமன்றத்தில் தடை. எங்கள் அரசு சொல்லுகிற வாதம், உச்சநீதிமன்றம் எங்கள் அரசு சொல்லுகிற வாதம், சாதிவாரி கணக்கெடுக்கிற உரிமை ஒன்றிய அரசுக்கு உண்டு. எனவே இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் கழக அரசு மேற்கொண்டதே தவிர சாதிவாரி கணக்கு எடுக்க வேண்டும் எடுக்கக்கூடாது என்பதில் எந்த நிலையானதும் அல்ல. மாறாக அது செய்வதற்கான உரிமை ஒன்றிய அரசுக்கு உண்டு, வலியுறுத்த வேண்டிய கடமை அவர்களுக்கு உண்டு. எனவே அந்த அளவில் தான் திராவிட முன்னேற்றம் கையாண்டது. என்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரண் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைவர் கலைஞரும் எங்கள் அண்ணன் தளபதி என்பதை பதிவு செய்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் ராஜா அவர் தொடர்ந்து நீங்க பேசலாம். போதும், இது அது முற்றுப்புள்ளி வைத்து அவர் பேசுவான்னு சொல்லி முற்றுப்புள்ளி அதுக்கு மேல கிடையாது. மாண்பு உறுப்பினர் ராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ராஜா பேசுங்க. மாண்பு உறுப்பினர் ராஜா, மாண்பு உறுப்பினர் ராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ராஜா போதும் உட்காருங்க. பேசிட்டார், நிறைவாக அவர் பேசுவார்னு சொல்லிட்டு பேசியார். மாண்பு உறுப்பினர் ராஜா அவர்கள் பேசுங்க. மாண்பு உறுப்பினர் ராஜா, மாண்புமிகு நீங்க பாருங்க பேச சொல்ல போறேன். சேர்பாபுன்னு கொடுங்க. இருங்க, மாண்பு ராஜா பேசுறீங்களா? பேச போதும், நிறைய பாருங்க, இதை பற்றி நிறைய விவாதங்கள். மாண்புமிகு பேசிட்டீங்க. நான் என்ன சொன்னேன், அவர் பேசும்போது கோவில் செடி எனக்கு சொல்ல நீங்க முற்றுப்புள்ளி வாங்கி பாருங்க. அவர் நிறைவு செய்து விட்டால் இனிமே பேச அனுமதி கிடையாது. மாண்பு உறுப்பினர் ஈ ராஜா பேசுங்க, இல்ல அடுத்த உறுப்பினர் அழைத்து விடுவேன். மாண்பு உறுப்பினர் ராஜா நீங்க பேசுங்க. நான் பேச ரெடி தான். இந்த சத்தத்தை நிப்பாட்டணும். உட்காருங்க. வாய்ப்பு யாருக்கும் வாய்ப்பு தருவதாக இல்லை. ஈ ராஜா நீங்க பேசுறதுனா பேச, அடுத்த உறுப்பினர் பேச சபாநாயகர் மாண்புமிகு ஈ ராஜா நீங்க பேச ஆரம்பிக்கலாம். மாண்புமிகு இது இல்ல, தயவுசெய்து நான் அனுமதிக்க மாட்டேன். மான் உறுப்பினர் வேலவர் நீங்க வந்து இது கட்டுப்பாட்டு கொண்டு வரணும். நான் என்ன சொன்னேன், மான் உறுப்பினர் கோவில் செடியன் தான் நிறைவு செய்வான்னு நிறைவு பேசுங்க. அனுமதிக்கிறேன், பேசுங்க. ராஜா நீங்க பேசலாம். உட்கார்ந்து தயவுசெய்து உட்கார்ந்துருங்க. நான் அனுமதிக்கிறேன், உட்கார்ந்துருங்க. நான் அனுமதிக்க மாட்டேன், தயவுசெய்து உட்கார்ந்து முடியாது. உட்காருங்க. ராஜா நீங்க பேசுங்க. நான் தான் பேசுறேன். மான் உறுப்பினர் ஈ ராஜா நீங்க பேசலைன்னா நான் அடுத்த உறுப்பினர் அழைத்து விடுவேன். தப்பு. நான் என்ன சொன்னேன், நிறைவு செய்வார் என்று சொன்ன பிறகு நீங்க கேட்பது நியாயம் அல்ல. நான் அவர் பேசுவார் என்று சொன்ன, நிறைவு செய்வார் என்று நான் சொல்லிவிட்டேன். அவர் நிறைவு செய்த பிறகு நீங்க அரசு நீங்க கொறடா நீங்க பண்ணக்கூடாது. அப்படி உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. யாருக்கு உட்காருங்க? உட்காருங்க உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. கொடுத்து பேச சொல்லுங்க சபாநாயகர். உட்காருங்க. மாநில உறுப்பினர் சேகர் பாபு உட்காருங்க. உட்காருங்க, மற்றவங்களாம் உட்காருங்க. குற்றச்சாட்டுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு உட்காருங்க. உட்காருங்க. நிறைய வாய்ப்பு கொடுத்து உட்காருங்க. அவர் உங்கள் சார்பாக அன்பழகன் சார் பேசிட்டார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுப்பணித்துறை அமைச்சர் உள்நோக்கம் கற்பிக்கின்ற வகையில் இந்த அனைத்து ஜாதி ரட்சணா வழக்கு நீதிமன்றத்தை குறித்து அவர் ஒரு கருத்தை சொன்னார். உண்மையில் சொல்லுகிறோம், மனசாட்சியோடு வருத்தப்பட்டு சொல்லுகிறோம். இந்த வழக்கை பொறுத்தளவில் மதத்தால், இனத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்திகள் தான் உச்ச நீதிமன்றத்தில் தடைபெற சென்றதே தவிர திராவிட இயக்க கொள்கையை, திராவிட இயக்க சித்தாந்தத்தை கொண்ட நாங்கள் அதை முழுமையாக எதிர்த்தோம். அதோடு மட்டுமல்ல, திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோம் என்ற பிரச்சனை வருகின்ற பொழுது ஆட்சி பெரிதா அல்லது இந்த சட்ட தீர்ப்பு பெரிதா என்ற போது வழக்காடு மன்றத்தில் இருக்கு. அதை பற்றி எல்லாம் பேச வேண்டாம். உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் ராஜா நீங்க தொடர்ந்து பேசணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
தமிழ்நாட்டை ஒப்பிடும்போது இந்தியாவோடு ஒப்பிட வேண்டும். அதை விட்டுட்டு இல்ல குறுக்கீடு இல்லாம 13 நிமிஷம் பேசிருக்கீங்க. இப்ப தொடர்ந்து பேசி முடிங்க சீக்கிரமா. என் உரிமையை நான் மீட்கிறதுக்கே இங்க போராட வேண்டியது இருக்கு. இல்ல 13 சபாநாயகர் அவர்களே, பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பட்டியலிட்டார். ஆனால் ஒன்றிய அரசாங்கத்தோடு அவர் பட்டியலிட வேண்டும். இந்த தமிழ்நாடு இந்த திராவிட அரசு ஆளும் போது எந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, எவ்வளவு பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று. கடந்த ஆட்சி காலங்களில் காவல்துறையாக எடுத்தாலும் சரி, அதே மாதிரி அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய 50% பேர் ஆதிராவிட மக்கள் தான் இன்று அரசு பணியில் இருக்கிறார்கள். உயர்கல்வி எடுத்தாலும் கல்வித்துறையிலும் சிறந்து விளங்கி இருக்கிறது ஆதிராவிட நலத்துறை. இன்று இந்தியாவை ஒப்பிடும்போது தமிழ்நாடு தான் ஆதிராவிட துறையில் முதலிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரே இலக்கு தான், இந்த அரசு அவங்க ஆளுதாங்கன்னு நினைக்கல. அவரு நாங்க தான் ஆண்டு இருக்காங்க மாதிரி எங்களை குறை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவருடைய செயல்பாடு இருக்கிறது. பேச வேணாம்னு சொன்னேன் நானு. இல்ல நீங்க ஒன்னே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் கடந்த காலங்களில் எங்களோடு பயணித்த போது எங்கு பெட்டி தூக்குனார் என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அதை விட்டுட்டு அவை குறிப்பில் இந்த வார்த்தை அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. இந்த வார்த்தை நீ பேச வேண்டாம், நான் நீக்கிட்டேன். அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது, பதில் கிடையாது. உட்காருங்க. வேண்டாம் சொல்லி நான் நீக்கிட்டேன்ல, உடனே நீக்கிட்டேன். உடனே உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையில் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கடந்த திராவிட மாடல் ஆட்சி 2 ஆண்டு காலம் முடிவுற்ற போது அவரே எங்களுடைய முதல்வரை பாராட்டி சீராட்டி இப்படி ஒரு ஆட்சி உலகத்திலே நடக்கான்னு சொன்னாரு. மாண்புமிகு பொதுப்பணித்துறை. ஆமா, இன்னைக்கு கூட அந்த ரீல்ஸ்ல போயிருக்கான். உட்காருங்க. அவை குறிப்பில் எடுத்துட்டேன். என்ன வேணா பேசட்டும். இல்ல அவை இல்ல அந்த வார்த்தை அவை குறிப்பில் நான் நீக்கிட்டேன், உடனே நீக்கிட்டேன். ஒரு நிமிஷம். 2015 இருந்து 2021 வரைக்கும் திமுகவில் நான் பணி செய்தவன், எல்லாருக்கும் தெரியும். 2014 திமுக 40 தொகுதி தோத்த நேரத்தில் நான் வேலை செய்ய வந்தவன். உங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டு பாருங்க, என்னுடைய வேலை எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். 21 என்னுடைய பணி என்னன்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சுக்கோங்க. அதனால இல்லங்க, நான் இருந்த இடத்தில் யாருக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது. உண்மையாக அண்ணாவுடைய கட்சின்னு தான் பணி செய்ய ஆரம்பிச்சேன். சமூக நீதிக்காக தேர்தல் வேலை செஞ்சவன் நான். அப்ப 2021 திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கேளுங்க, என்னோட பணி என்னன்னு தெரியும். வெட்டிய தூக்குனது யாருன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும் எல்லாத்தையும். உறுப்பினர், அதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள், இங்க செய்ய சொல்லக்கூடிய வார்த்தைகள் மானிய கோரிக்கை பத்தி பேசணும்னு சொன்னோம். அவர் சொன்னாரு கவர்மெண்ட் பத்தி சொன்னார், எங்க கவர்மெண்ட் பத்தி சொன்னாரு, பதில் சொல்லிட்டேன். திருப்பியும் சொல்றேன், 6 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னா வேண்டாம், அது உங்களுக்கு நல்லது இல்ல. உறுப்பினர் நீங்க வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் விட வேண்டாம். உறுப்பினர் உட்காருங்க. இந்த வார்த்தைகள் விட வேண்டாம். போதும். உறுப்பினர், நான் பணி செஞ்சு முடிஞ்சது வரைக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் நீங்க நான் பணி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நான் அடுத்த வேலைக்கு வந்துட்டேன். அதனால ஆதவச்சனா யார்கிட்டயும் பெட்டி தூக்கல, யார் வந்து யார்கிட்ட பெட்டி தூக்குனான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா நீங்க தாங்க மாட்டீங்க. அமைதியா உங்களுடைய மானிய கோரிக்கை பத்தி பேசுங்கன்னு நான் சொல்ல வரேன். உறுப்பினர் ராஜா ராஜா அவர்கள் அவையில இருக்கின்ற உறுப்பினரை பற்றி நீங்கள் குற்றச்சாட்டை சொல்லுகிற போது அவர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம், அதனால விரும்பத்தகாத வார்த்தை அவையில இருக்காதவங்களை பத்தி தான் நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல இருக்கிறவங்களை பத்தி கூட உங்க இஷ்டத்துக்கு பேச முடியாது, அப்படிலாம் அனுமதிக்க முடியாது. அதனால நான் அவை குறிப்பில் நான் நீக்கிவிட்டேன். அவை குறிப்பில் நீக்கப்பட்ட பிறகு நீங்க அதை பற்றி பெரிதாக பதில் சொல்வதும் தேவையில்லை. ஆமா, இல்ல அமைச்சர் கூலா இருக்கும். இப்படிதான் நீங்களும் எங்களை டென்ஷன் ஆகி கொடுத்த பிறகு நாங்க பேசுறதுக்கு தானே வந்திருக்கோம். தனிப்பட்ட குற்றச்சாட்டுலாம் தவிர்த்து விடுங்கள். இன்னொன்னு பேரவைத் தலைவர்களே, உங்களுக்கு அல்ல அவைக்கே நான் சொல்லுகிறேன். பேரறிஞர் அண்ணா ஒரு முறை கேட்டால் எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் எப்படி இருப்பது என்று. எதிர்க்கட்சிகள் வாளோடு தான் வருவார்கள். ஆனால் வாளோடு வருகின்ற எதிர்க்கட்சியை ஆளுங்கட்சியினர் கேடயமாக தான் தடுக்க வேண்டுமே தவிர